தாத்தா, பாட்டி, விஜய், காவேரி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போது சொல்கிறாங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நாளைக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஏய், ஃபங்க்ஷன் இருக்கு, நீ போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. என்ன ஃபங்க்ஷன்? ஜேம்ஸ் ஃபங்க்ஷன். ஐயோ, ஆமாம், மறந்துட்டேன் தாத்தா. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ளே போகிறாரு. கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க, சரியா? ஜேம்ஸு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கே பார், நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, தாத்தா சொந்த கேட்டல்ல, வரியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நான்லாம் வரல, உங்கள் கூட யார் வருவா, நீங்களே போயிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறார், கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே கிடையாது, ரொம்ப உனக்கு திமிரு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஏன் அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? அங்கே வரணும், இங்கே வரணும், எல்லாமே போட்டிருக்கீங்க, அதெல்லாம் வர முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உனக்கு இருக்க திமிரு ரொம்ப ஜாஸ்தி, வேண்டாம், நானே போயிட்டு வரேன், நீ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாரு. அதுக்கு போங்க போங்க, தனியாகவே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. கங்கா, யமுனா, குமரன் எல்லாருமே துணி தச்சிட்ருக்காங்க. அப்போ கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கவரும் அந்த பையனும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். எல்லாருமே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரி நீங்கள் போம்மா, டைம் ஆகுது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்ன ஏன் போக சொல்கிற, இவ்வளோ டைம் ஆகுது, எல்லா கடையும் மூடிட்டாங்க, நீங்கள் மட்டும் திறந்து வச்சுருக்கீங்க. ஆமாம்மா, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடித்தா மட்டும்தான் இந்த ஆர்டரை முடிக்க முடியும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சரி நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கடையெல்லாம் நீங்கள் இவ்வளோ நேரம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 10 மணிக்கு மேலே இங்கே கடை எதுவுமே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த கடை இருக்கக்கூடாது. ஆமாம், யார் நீ, எங்கேருந்து வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் கொடைக்கானலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அப்படியா, சரி, நான் போயிட்டு வரதுக்குள்ளே இப்போ காலி பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் தான் தச்சு முடிக்க முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. சரி, இருக்கிற மிஷின் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய்ட்டு நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கங்கா, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு வண்டி கூட்டிகிட்டு வராரு. அதில் எல்லா தையல் மிஷினும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு எல்லா துணியும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வராங்க. வந்து கேட்குறாங்க, என்ன கடையை மூடிட்டிங்களா? மூடிட்டேன் சார், மூடிட்டு வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார். அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போட்டு தைக்கிறாங்க. ரொம்ப நேரம் தைக்கிறாங்க. அப்போ பாட்டி, நர்மதா எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, நீங்களாவது போய் தூங்குங்க அப்படின்னு பாட்டியை சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ஏன் போய் தூங்கணும், சாப்பிட்டு சும்மா தானே இருக்கேன், இப்போயாச்சும் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செய்யும்போது நானும் கூட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவை சொல்கிறாங்க, அத்தை நீங்களாவது போய் தூங்குங்க. பரவாயில்லப்பா, இதில் ஒன்றுமே கிடையாது, எனக்கும் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. குடும்பமே சேர்ந்து எல்லாருமே சூப்பராக தைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு கூட வேலை செய்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சே ஆகணும், அப்போ தான் அடுத்த ஆர்டர் நமக்கு கிடைக்கும், நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க.